யாருக்கு எத்தனை தொகுதி தயாரான திமுக பிப்ரவரி முதல் வாரத்தில் குழுவை அறிவிக்கும் முதல்வர் ஸ்டாலின். சட்டமன்ற தேர்தல் 2 மாசம் தான் இருக்கிற சூழ்நிலையில திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை பிப்ரவரி முதல் வாரத்தில் அறிவிக்கிறதுக்காக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. இது சம்பந்தமா ஒரு செய்தி வெளியில வந்திருக்குது. இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள யாருக்கு எத்தனை தொகுதி, எந்த சின்னம், எந்தெந்த தொகுதிகள் உள்ளிட்டவற்றை குறித்து மாற்று கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவு செய்வாங்க அப்படின்னு பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி இணக்கமாக இருந்து வருகிறது. கடந்த சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கட்சியில சில பேர் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை வச்சுட்டு வந்தாலும் முதல்வர் ஸ்டாலின் ராகுல் காந்தி பேசியிருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இதனால் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் அதுவும் பேசாம அமைதியா இருக்கிறதாக கருதப்படுகிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா காங்கிரஸ், விசிக, மதிமுக, சிபிஎம், சிபிஐ, மக்கள் நீதி மையம், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, முக்குளத்தூர் புலிப்படை உள்ளிட்ட கட்சிகள் மேலும் சில கட்சிகள் இருந்து வருகின்றன. அதுபோல தனியரசு, ஸ்ரீதரவாண்டையர், தமிழ் தேசம் தமிழர் தேசம் கட்சி, செல்வகுமார் ஆகியோர் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கின்றனர். அது மட்டும் இல்லாம தேமுதிக மறுபடியும் பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் அணியோட பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வராங்க. இதனால் திமுக எப்படி இத்தனை கட்சிகளையும் தொகுதி பங்கீட்டை செய்து கொள்வார்கள், யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாத்தீங்கன்னா அவர் தொகுதி பங்கீட்டை முடித்து வேட்பாளர்கள் நேர்காணலில் ஈடுபட்டு வர்றாரு. ஆனால் திமுக தரப்புல கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்படல, அது சம்பந்தமும் பேசல. திமுக எப்போது கூட்டணி பேச்சுவார்த்தை குழுவை அமைக்கும் என்ற கேள்வியை கூட்டணியில் உள்ள கட்சிகளின் மத்தியில் இருந்து வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் எதிர்கட்சியில் கூட்டணி இறுதி வடிவம் பெற அதுக்கு பிறகு நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில திமுக தரப்புல பாத்தீங்கன்னா பிப்ரவரி முதல் வாரத்தில் கூட்டணி பேச்சுவார்த்தை குழு அமைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்குது. இந்த பேச்சுவார்த்தை குழு யாருக்கு எத்தனை தொகுதி, எந்தெந்த தொகுதி, எந்த சின்னம், என்ன சின்னம் என்பதை மாற்றுக் கட்சிகளுடன் ஆலோசித்து முடிவெடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் முதல்வர் ஸ்டாலின் இறுதி முடிவை எடுப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த முறை திமுகவின் உதயசூரன் சின்னத்தில் 170 தொகுதிகள் போட்டியிட்டனர். அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் உதயசூரன் சின்னத்தில் போட்டியிட்டனர். ஆனால் இம்முறை தனிச்சின்னத்தில் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் திமுக இம்முறை எத்தனை தொகுதிகளில் களமிறங்கும் என்பதை எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இது போன்ற செய்திகளுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.